வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் சில ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எம்எஸ் ஆஃபீஸில் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டிங், அதுக்கப்புறம் வந்து டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸல்னு டைப் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ண உடனே இப்போ வந்து நம்ம ஒரு 1000 டேட்டா இருந்தால் அதோட சம் எப்படி பண்ணுறது, ஆவரேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேசிக்காக. அது தவிர மற்றபடி சில ஆப்ஷன்ஸை இந்த இதில் பார்ப்போம். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னும் ஓகே கொடுத்துடலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ண உடனே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, முன்னாடி தான் நம்ம வந்து இன்சர்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்லேயுமே பார்த்துருக்கோம். லைக் என்ன சொல்கிறது, இமேஜஸ்ஸு, அது மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பிளாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பேசிக்காக என்ட்ரி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டெக்னிக் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம வந்து 1ன்னு டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஓகேங்களா, அடுத்து 3. ஸோ இது 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி தெரியுதுங்களா, அந்த இடத்துல அப்படியே வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ட்ராக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 காலம் மாதிரி 400 காலம் மாதிரி ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ ட்ராக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா 400ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, இந்த 400ன்னு வந்துடுச்சு. சப்போஸ் இந்த 400 நம்ம 400 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த 400 டேட்டாவோட ஆவரேஜ் எப்படி பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலமில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் சம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 நம்பர் 2ன்னு கேட்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஏ காலமில், ஸோ பாருங்கள் ஏ காலமில் நான் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் ஏழு செலக்ட் பண்ணோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோலுக்கு அப்புறம் இது கோலன் போட்டு நம்ம வந்து இப்போ 400வது காலம் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஏ 400. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் செலக்ட் ஆகிருக்க ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டபுள் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தா அதோட மொத்த வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இதோட ஆவரேஜ் எவ்வளோ வருது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதோட சம்மந்தி எவ்வளோ வருது, இதோட ஆவரேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஈக்குவல் டு போட்டோம். அப்படி அதே மாதிரி ப்ராக்கெட் போட்டு AVERAGE ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் அதே மாதிரி தான் சேம் A1 A 400. ரைட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 400 ரோஸில் இருக்க நம்ம டேட்டாவையும் சம்மப் பண்ணுறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மீன். ஓகேங்களா, அதோட மீன் எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காலமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸு. சப்போஸ் நம்ம அடுத்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செகண்ட் காலம் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு காலமாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை மாற்றணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கொயர் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லைக் கியூப் பண்ணணும்னா நம்ம வந்து சப்போஸ் இந்த ஈக்குவல் காலம் எடுத்துக்கலாம். இந்த காலத்துலேருந்து ஏ ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா, இன்ட்டு நம்ம 2 பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து இப்போ 2வது வாய்ப்பாடு இருக்குல்ல, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காலத்தோட 2வது வாய்ப்பாடு மாதிரி இது வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி வச்சு என்ட்ரி பண்ணலாம். இப்போ 2 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிம்பிள், வெரி சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கொயர் சிம்பிளை வச்சு டபுள் கிளிக் பண்ணால் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து நிற்குங்க. ஓகேங்களா, இதோட சம்மும் 2 இருக்கும், அது மாதிரி ஆவரேஜும் 2 இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 காலம் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆல் பார்டர்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இது வந்துடும். சப்போஸ் இது வந்து 2ஆக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், சப்போஸ் இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லை 4ஆவது கூட மல்டிப்ளை பண்ணும்போது A1 இன்ட்டு ஸ்டார் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம 4 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்புறம் என்டர், ஜஸ்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்கொயர் போயிட்டு இங்கே ஸ்கொயர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து நம்ம இந்த 2 பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் பண்ணிவிட்டு லைக் ஒரு வரைஞ்சிட்டு கம்பாரிஷன் பிளாட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் போயிட்டு இங்கே வந்து பாருங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
இன்சர்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேட்டர் பிளாட் போயிட்டு நம்ம ஸ்கேட்டர் பிளாட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்படி வந்திருக்கு. ஸோ எக்ஸு ஒய் இது மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ வச்சு பண்ணியிருக்காங்க, வந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஜஸ்ட் ஒரு 2 கோடு மேலே தள்ளிக்கலாம். இப்போ பார்க்கலாம் பிளாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுக்கிறதுக்கான வர பிளாட் இது. அப்படியே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, இந்த பேஸ் லைன்லேருந்து வெர்டிக்கல் லைனை வந்து இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிட்டே போகும். அதை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தா நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சப்போஸ் இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 5 இன்ட்டு A1 ரைட், ப்ராக்கெட்டில் என்ட்ரி பண்ணிடலாம். நம்ம எப்படின்னா பண்ணலாம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டு A1 போடலாம், இல்லை A1 போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம ஆல்ரெடி இந்த பிளாட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ பிளாட்டிங் தான் பண்ணுறதுனால நம்ம இந்த மீன் அண்ட் ஆவரேஜ் வேல்யூ நம்ம மேனுவலாகவே டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அந்த 2 காலத்தையுமே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அப்படிலாம் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம், ஒரே வார்த்தை, அவ்வளோதான், சிம்பிள். அப்படி பண்ணலாம். சப்போஸ் அப்படிலாம் ட்ராக் டெலிட் பண்ணிட்டுமே நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது காலத்துக்கான ஹைலைட் வந்திருக்கும். இது 2ஆவது காலமான பிளாட், இது ஃபஸ்ட் காலமோட பிளாட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் பண்ணி ஆயிடுச்சு. சப்போஸ் இது வந்து நம்ம டைட்டில் கொடுத்து நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். சார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கம்பேரிசன் COM கம்பேரிசன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்சிஸ் ஏற்றணும். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்குது, ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குது சொல்லிட்டு எவ்ரி பிளாட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் டேட்டா, ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, நம்பர் ஆஃப் டேட்டா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் செலக்ட், ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே, டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ், அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. சப்போஸ் இன்னும் ஃபர்தராக வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணுனாக்கா நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் அது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து என்ட்ரி இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ட்ரெண்ட் லைன், எல்லாத்துக்குமான ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குது, ஓகே, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். ஆல்ரெடி நம்ம சேமாக இருக்கிறதுனால ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இப்போதைக்கு இருக்காது. ஓகேங்களா, அவ்வளோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைனில் வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். சப்போஸ் நம்ம வந்து ஆசிலேஷன் கர்வ் இருந்துச்சுனாக்கா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண இமேஜ். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹை குவாலிட்டி இமேஜாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மூவ் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, நியூ ஷீட் இன் ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம இதை காப்பி பண்ணி நம்ம தேவைக்கிற இடத்துலையுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக லைக் புது நியூ ஷீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், புது சீட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு சார்ட்டுக்கோசமே. அந்த இடத்துலையுமே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. சப்போஸ் உங்களோட ஃபாண்ட் சைஸ் எல்லாம் இங்கே இன்க்ரீஸ் பண்ணாக்கா இங்கே போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிரான்ஸ்பரன்சி, டெக்ஸ்ட் அவுட்லைன் எல்லாமே என்ன பண்ணணும் அது மாதிரி எல்லா விஷயமே இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் ஒர்க்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.